ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு நாங்க இந்த கிளாஸ்ல என்ன பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த பிஎல்சில வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி வந்து பார்க்க போறோம். இங்க கேள்வியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, consider to sensor to count two types of object I0 and I1. Consider to conveyor to move the object Q0 and Q1. If total count of two types of object 5, both conveyor will be off. Initially both conveyor on Q0 and Q1. So இந்த கேள்வியில வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல சொல்லிக்கிறாங்க வந்து இங்க ரெண்டு சென்சர் வந்து காணப்படுது. ஒன்று வந்து I0, இன்னொன்று வந்து I1 சொல்லி இரண்டு சென்சர் வந்து காணப்படுகிறது. அடுத்தது வந்து இரண்டு கன்வேயர் வந்து காணப்படுகிறது, Q0 and Q1 சொல்லி வந்து இரண்டு கன்வேயர் வந்து காணப்படுது. இப்ப இந்த சென்சர் ரெண்டும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, ஒப்ஜெக்டை வந்து டிடெக்ட் பண்ண போகுது. சரியா? ஃபைனலா என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இரண்டு கன்வேயர் இந்த ஆப்ஜெக்ட் வந்து I0 and I1 வந்து டிரெக்ட் பண்ணுதானே சென்சர் டிரெக்ட் பண்ணிட்டு இதுல ரெண்டுலயும் டிரெக்ட் பண்ணி வரன்னா டோட்டல் கூட்டுத்தொகை வந்து ஃபைனல் சமேஷன் வந்து 5ஆக வந்து காணப்படைக்க வந்து இந்த கன்வேயர் ரெண்டும் என்ன செய்யணும், ஆஃப் ஆகணும் வந்து சொல்லிக்கிறாங்க. பட் இனிஷியலா வந்து அந்த கன்வேயர் ரெண்டு எண்ணத்துல இருக்கணும், ஒண்ணுல வந்து இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இங்க வந்து கவுண்டிங். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பாட்டில் வருது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டில் சொல்லி எடுப்போம். எடுத்தோம்னு சொன்னா அது எத்தனை வருதுன்னு சொல்லி என்ன செய்யணும், உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும். சோ கவுண்ட் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து இங்க 3 வகையான கவுண்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஒன்று வந்து அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர். சோ அதுல வந்து நாங்க எதை யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். சரியா? இப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து இப்ப நாங்க நார்மலா வந்து I0 வந்து ஒரு சென்சர் வந்து சென்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா அங்க கவுண்ட் பண்ணி கொண்டு வரும் 0 1 2 3 4. சோ இதுக்கு நாங்க நார்மலா இந்த கவுண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா அப் கவுண்டரை தான் நாங்க என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப நாங்க இந்த கேள்விக்குள்ள போகாம ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சென்சர் எடுக்கிறேன், I0 எடுக்கிறேன். சரியா? I0 சென்சர் என்ன செய்ய போறார், டிடெக்ட் பண்ணி கவுண்ட் பண்ண போறார். சோ நான் அதுக்கு வந்து அப் கவுண்டரை வந்து எடுத்துட்டேன். சரியா? அதே மாதிரி எனக்கு ரெண்டு சென்சர் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது வந்து I1. சரியா? இந்த I1 சென்சர் வந்து என்ன செய்ய போறார், அவரும் வந்து டிரெக்ட் பண்ணி என்ன செய்ய போறார், கவுண்ட் பண்ண போறார். அப்ப அதையும் நான் என்ன செய்யறேன், அப் கவுண்டர் சொல்லி வந்து போடுறேன். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்கிளை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவோம். இதுல நான் வந்து அவுட்புட் வந்து கொடுக்குறேன். சரியா? இதை வந்து நான் I0. சரியா? இப்ப நாங்க நார்மலா சொன்னாங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் D0 நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க இதுல பேர் வந்து I0 கொடுக்க போறீங்கன்னு சொன்னா இந்த வேரியபிள் நேம்ல போய் வந்து நீங்க இதை டெலீட் பண்ணிட்டு I0 கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேம் வந்து I0 வந்து விடும். உங்களுக்கு வந்து அவங்க தந்த டேட்டா வந்து அப்படி இருக்கிறபடியே உங்களுக்கு அப்படி போறது வந்து ஈஸியாக வந்து இருக்கும். சரியா? அடுத்தது வந்து I2. சரியா? ஓகே. அடுத்த எனக்கு இங்க ரீசெட் வேல்யூ நான் இதை நார்மலா போட்டுக்கொள்றேன். சாரி, இந்த ரீசெட் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாம் நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து இந்த கவுண்டர்ஸ் பற்றி பார்த்துனாங்க. உங்களுக்கு கவுண்டர்ஸ் சொன்னா என்னன்னு தெரியாடி நீங்க அந்த வீடியோ இருக்கா பார்த்துக்கணும். சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து பிவி என்று சொன்னா வந்து மேக்சிமம் எவ்வளவு கவுண்ட் பண்ணு, நான் இப்போ ஒரு 5 வந்து கொடுக்குறேன். சரியா? அடுத்த இதுலயும் வந்து இது மட்டும் கவுண்ட் பண்றேன். சரி, நான் இதுலயும் ஒரு 5 வந்து கொடுக்குறேன். சரியா? இப்ப சிவியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்றேன். ஓகே. இதுலயும் சிவியை வந்து சேவ் பண்றேன். இங்க வந்து இந்த ரீசெட்ல கொடுத்த வேரியபிளுக்கு வந்து நான் ஒரு D2 வேற வந்து நாங்க ஒரு D3 வந்து கொடுப்போம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவருக்கு வந்து நாங்க நார்மலா ஒரு மெமரியை போட்டு வந்து சேவ் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா இங்க வந்து நாங்கள் அவுட்புட் பெருசா இதெல்லாம் தேவையில்லை, மெமரியை யூஸ் பண்ணி செய்யவும் ஈஸியா இருக்கு. சரி, இப்ப நான் வந்து இப்ப I0 வந்து சென்சர் பண்ண போது இதுல வந்து I0 இருக்குது. I0 வந்து டிரெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா வந்து சிவி என்ன செய்வார், 0ல இருந்து 1 ஆகுவார். திருப்பி டிரெக்ட் பண்ண 2 3 4 and 5 மட்டும் வந்து டிரெக்ட் பண்ணிக்கொண்டு போகுது. இப்ப எங்களுக்கு கேள்வியில என்ன கேட்டது, இவர் டிரெக்ட் பண்றது இவர் டிரெக்ட் பண்றது, அதாவது ரெண்டும் டிரெக்ட் பண்ணி வார கூட்டுத்தொகை 5ஆக வந்து காணப்படைக்க வந்து இந்த கன்வேயர் என்ன செய்யணும், ஓப் ஆகணும். இப்ப சம்டைம் வந்து இதை 3 டிரெக்ட் பண்ணலாம், இதை 2 டிரெக்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா இது வந்து 4 டிரெக்ட் பண்ணலாம், இது வந்து 1 டிரெக்ட் பண்ணலாம். சோ அது எப்படி இருந்தாலும் கூட்டுத்தொகை வந்து 5 வரும். சோ இப்ப நாங்க வந்து இதுல என்ன கூட்டுத்தொகை காணணும் சொன்னா உங்களுக்கு இங்க வந்து இன்னொரு ஆப்ரேஷன் வந்து தேவை. இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ல வந்து அடிஷன் என்ற ஒரு ஆளை வந்து நாங்க என்ன செய்யணும், நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணணும். சரியா? சோ நான் இதுல வந்து அடிஷனை வந்து இன்சர்ட் பண்றேன். அடிஷன் வந்து இங்க அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ல வந்து இருக்கும்.
அட்டன்ட்டு சொல்லி சரியா. இதுல நான் அவுட்புட்டுக்கு வந்து இங்க வந்து எனக்கு அவுட்புட் வந்து தேவையில்லை, நாங்க அவுட்புட் வந்து கொடுக்க தேவையில்லை சரியா. இப்ப இதுல வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஓகே, இன்புட் 1 அண்ட் இன்புட் 2 வந்து நாங்க என்ன செய்ய போறோம், இங்க கூட்ட போறோம் சரியா. இப்ப இதுல வந்து இன்புட் 1 சொன்னா இப்ப சென்சர் I1 I0 வந்து ஒருக்கா டிரெக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா ஆட்ட வேல்யூ மாறுவார், சிவி இந்த வேல்யூ தான் என்ன செய்வார் மாறுவார். அதே மாதிரி இங்கேயும் I2 டிடெக்ட் பண்ணிக்க சிவி தானே கவுண்ட் பண்ணி கொடுக்குது 2 3 4 5. சோ நாங்கள் இந்த இன்புட்டுக்கு வந்து என்ன வேரியபிள் கொடுப்போம்னு சொன்னா இது இந்த வேரியபிள் நேமையும் இது இந்த வேரியபிள் நேமையும் இங்க இன்செர்ட் பண்ணோம்னு சொன்னா இவர் இதுல 2 கவுண்ட் பண்ணாருன்னு சொன்னா டிரெக்டா இங்க இன்புட் 1க்கு என்ன போவார் 2 போவார். இவர் இங்க 3 கவுண்ட் பண்ணாருன்னு சொன்னா டிரெக்டா இன்புட் 2க்கு என்ன போவார் 3 போவார். சோ நான் இப்ப இன்புட் 1 வந்து ஜி வேரியபிள் 2 வந்து சேவ் பண்றேன். அதே மாதிரி இன்புட் 2 வந்து ஜி வேரியபிள் 3 வந்து சேவ் பண்றேன். விளங்கிருக்கணும். இந்த ஜி வேரியபிள் 2 and 3 வந்து நாங்கள் இந்த சிவிக்கு கொடுத்த நேம் சரியா. இப்ப இதை வந்து நாங்க சேவ் பண்ணிட்டோம் ரைட். இப்ப எங்களுக்கு வந்து இவர் தேவையில்லை, இந்த அவுட்புட்டை வந்து நார்மலா சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னட்டு சொன்னா இவர் ரெண்டும் வந்து கூட்டி வர கூட்டுத்தொகை வந்து இந்த அவுட்புட்ல தான் வந்து வருது சரியா. இப்ப இனிஷியல் 1ல வந்து ஒரு 2 வந்துச்சு, இனிஷியல் இன்புட் 2ல வந்து ஒரு 3 வந்துச்சுன்னு சொன்னா 3 2 5 சொல்லி அவுட்புட்ல என்ன செய்வார் 5 வந்து காட்டுவார் சரியா. என்ன செய்யணும்னு சொன்னா இனி இப்ப எங்களுக்கு வந்து அவுட்புட்ல வந்து 5 காட்டிட்டு ஆனா எங்களுக்கு கேள்வியில சொல்லிக்கிறாங்க டோட்டல் 5 வரையக்க கன்வேயர் 2 என்ன செய்ய வேணும் ஆஃப் ஆக வேணும். சோ இப்ப இது வந்து 5க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா அதாவது அவுட்புட் சமேஷன் வந்து 5க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா வந்து அவுட்புட் கன்வேயர் 2 என்ன செய்யணும் ஆஃப் ஆகணும். சோ இங்க நாங்க யாரை யூஸ் பண்ணுவோம் ஈக்குவல் சொன்ன உடனே உங்களுக்கு உடனே ஈக்குவல் சொன்ன உடனே ஞாபகம் பெறணும் கம்பியா ஃபங்க்ஷன் சரியா. கம்பியா ஃபங்க்ஷன்ல வந்து ஈக்குவல் சரியா. இப்ப இந்த ஈக்குவல்ல வந்து நான் இன்புட் 1ல நான் வேல்யூ ஓகே. இப்ப இதுல வந்து நாங்க இந்த அவுட்புட்ல இருக்கிற நேமத்தான் என்ன செய்ய வேணும் இன்புட் 1க்கு கொடுக்க வேணும் சரியா. என்னன்னு சொன்னா இதுலதான் கூட்டி அடிஷன் வந்து கூட்டி சமேஷன் வந்து டோட்டல் எவ்வளவு சொல்லி வரும் சரியா. இப்ப நான் ஜி வேரியபிள் 6 வந்து கொடுத்துருக்கேன். சோ அதை வந்து இங்க நான் ரீநேம் பண்றேன். அதே மாதிரி இன்புட் 2ல வந்து எனக்கு இப்ப 5 வந்தா அவுட்புட் வந்து கண்டேர் வந்து ஆஃப் ஆகணும். சோ அதுக்காண்டி நான் என்ன செய்யறேன் நீங்க 5 வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி அவுட்புட்ல வந்து ஒரு அவுட்புட்டை வந்து நான் ஜாயின் பண்ணி கொள்றேன். அந்த அவுட்புட்டுக்கு வந்து அதை நான் ஒரு நேம் ஒன்று வச்சுக்கொள்றேன் சரியா. இப்ப இது வந்து அடிஷன் வந்து டோட்டல் வந்து 5 வந்த உடனே இது 5க்கு வந்து சமனா இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யணும் அவுட்புட் வந்து ஆஃப் ஆகணும். இப்ப எங்களுக்கு என்ன அடுத்த ஒரு ஹிண்ட் ஒன்று தந்துருக்காங்க இனிஷியலா வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கன்வேயர் 2 வந்து 1ல வந்து இருக்கணும் சரியா. ஓகே, இனிஷியலா 1ல இருக்கணும்னு சொன்னா நாங்கள் வந்து க்ளோஸ் கண்டக்டர் யூஸ் பண்ண வேணும் சரியா. அது உங்க அப்படித்தான் அப்பதான் நாங்க ரன் பண்ண உடனே இனிஷியலாவே என்ன செய்வதுக்குள்ள வந்து கரண்ட் வந்து போவேன் சரியா. இப்ப நான் இதை வந்து கியூ நோட்னு வந்து சேவ் பண்றேன் சரியா. கியூ நோட்னு ரீநேம் பண்ணி கொள்றேன் ரைட். மெட்ட கன்வேயரை வந்து நான் கியூ 1 சொல்லி போடுறேன் ஓகே சரி. இப்ப இதுல நாங்க இவருக்கு வந்து என்ன நேம் கொடுக்க வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப எங்களுக்கு என்ன இருக்கணும் இது 5 வந்து ஈக்குவல் ஆயிட்டுன்னு சொன்னா கண்டேர் வந்து ஆஃப் ஆகணும். சோ இப்ப இவர் வந்து 5 ஈக்குவல் ஆயிட்டாருன்னு சொன்னா இந்த அவுட்புட் என்ன செய்வார் ஒன்னாகுவார் சரியா. இந்த அவுட்புட் நேம வந்து நாங்க இப்ப இதுல கொடுக்குறோம் சரியா. இப்ப ஜி வேரியபிள் 10 சரியா. உங்களுக்கு சிமுலேஷன் பண்ண விளங்க இவர் இப்ப 1 ஆகிட்டாருன்னு சொன்னா இவர் என்ன செய்வார் ஆட்டோமேட்டிக்கா ஓஃப் ஆவர். ஓஃப் ஆயினார்னு சொன்னா இங்க வந்து 5 இப்போ ஒரு பொட்டிலோ எக்ஸாம்பிள் ஒரு பொட்டில் 5 பொட்டில் வந்தேன்னு சொன்ன கன்வேயர் 2 என்ன செஞ்சிடும் ஆஃப் ஆயிடும் சரியா. இப்ப நாங்க இதுல சிமுலேட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. சிமுலேட் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஈஸியா விளங்கும் சரியா. ஓகே, இப்ப நாங்க பாப்போம் இதுல அவங்க சொன்ன கண்டிஷன். இப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க இனிஷியலா வந்து 2 கன்வேயர் வந்து 1ல இருக்கும். சோ அதே மாதிரி இனிஷியலா வந்து கியூ நோட் அண்ட் கியூ 1 வந்து என்ன 1ல தான் இருக்கு சரியா. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஐ நோட் சென்சர். இப்ப ஐ நோட் சென்சர் வந்து ஒரு பொட்டில வந்து சென்ஸ் பண்ணிட்டு இப்ப சிவி வந்து என்ன ஆயிட்டார் ஒண்டாகிட்டார். சொன்னா அப்படி இங்க வந்து பாருங்க அட்ல வந்து என்ன ஆகுது
ஒன்று 1+0 1 சரியா இங்க வந்து இப்படி வந்து இனி திருப்பி இந்த நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு I2ல சென்ஸ் பண்றேன் I2 என்னவா ஆயிட்டுது 1 ஆகுது சரியா திருப்பி I1 சரியா என்ன இருக்கா தேர்ட் டைம் வந்து நான் I1 சென்ஸ் பண்றேன் என்று சொன்னா மூன்று மூன்று இப்ப 4 வந்திருக்கு டோட்டல் இங்க பாருங்க இதுல வந்து டோட்டல் 4 காட்டுது இப்ப நான் எக்ஸாம்பிள் இப்ப கன்வேர் 1 அண்ட் கன்வேர் 2 ரெண்டுமே வந்து ஒண்ணுல இருக்கு சரியா இப்ப நான் I2ல வந்து திருப்பி சென்ஸ் பண்றேன் சரியா சென்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா ஒண்ணுல இருக்கிற கன்வேர் 1 and 2 என்னவாகிடுது ஆஃப் ஆயிட்டு இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இதுல வந்து 3 வந்திருக்கு சரியா I0 சென்சர்ல I2 சென்சர்ல 2 வந்திருக்கு சரியா இது ரெண்டும் கூட்டுப்பட்டு என்ன வந்திருக்குது 5 வந்திருக்கு சோ இங்க நாங்க இனிஷியலா வந்து 5 கொடுத்தனாங்க அங்க தரப்பட்ட வழியும் வந்து 5 வந்தபடியா ஈக்குவல் சோ அவுட்புட் என்ன செஞ்சுட்டு ஒன்னாயிட்டு அவுட்புட் அங்க ஒன்னாயின ஒண்ணு கன்வேர் 1 அண்ட் கன்வேர் 2 என்னவாகிட்டுது ஆஃப் ஆயிட்டு சோ இது ஒரு சிம்பிள் விஷயம் இதுல வந்து நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் நீங்க வந்து அப் கவுண்டரை யூஸ் பண்றதா டவுன் கவுண்டரை யூஸ் பண்றதா அடிஷனை யூஸ் பண்றதா ஈக்குவலை யூஸ் பண்றதா சப்ட்ராக்டரை யூஸ் பண்றதா எல்லாம் வந்து பேஸ் ஆன் த கொஸ்டின் நீங்க கொஸ்டினை கிளியரா பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னென்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல ஏதாவது டவுட் இதுல சிமுலேஷன் பண்ணது ஏதாவது விளங்கல இதுல என்ன காம்போனன்ட்ஸ் போடுறது ஏதாவது விளங்கலன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க